கணக்கு பிள்ளை இடத்துல சொல்லி வையுங்கள், சாகிற போது அவரை வைத்துக் கொண்டுதான் கணக்கெல்லாம் பார்ப்போம், பிள்ளைகளை எல்லாம் சொல்லி வையுங்கள், பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள், அவரிடத்திலே சொல்லி வையுங்கள் என்று வேறு சொன்னார். அவர் கணக்கு பிள்ளை இடத்துல சொன்னார், பிள்ளைகளிடத்துல சொன்னார், அடே நான் மறந்து போய்விட்டாலும் நான் சாகிற போது சங்கரா சங்கரா என்று கடவுள் நாமத்தை சொல்ல வேண்டும், எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு 40-50 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக பூமியிலே வாழ்ந்து விட்டார். அவர் சாகிற காலம் வந்தது. அவருக்கே நினைவு வந்து விட்டது, சங்கரா சங்கரா என்று சொல்ல வேண்டும் என்ற ஞாபகம் வந்து விட்டது. ஆனால் சொல்ல முடியவில்லை, நாக்கு இழுத்து விட்டது. உடனே பக்கத்தில் இருந்த மனைவியை பார்த்து ஜாட காட்டினார், நீயாவது சொல். அந்த அம்மா சொல்லல. கணக்கு பிள்ளையை பார்த்து கை காண்பித்தார், அவரும் சொல்லல. பிள்ளைகளை பார்த்து கை காண்பித்தார், அவரும் சொல்லல. ஏன் சொல்லலன்னா, யாருமே சங்கரா என்று கடவுள் நாமத்தை சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பயம். ஒருவேளை சங்கரா சங்கரா என்று நாம் சொல்லி யமன் அடையாளம் தெரியாமல் நம்மை கொண்டு போய் விட்டால் என்ன பயம் என்ற பயத்தில் யாருமே அந்த நாமத்தை சொல்வதில்லை என்று சொல்லாமல் விட்டு விட்டார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. இதை எதற்காக சொல்லுகிறேன்? நல்ல நாக்கு இருக்கிற போது உச்சரிப்பை தெளிவாக சொல்ல வேண்டும், இறைவனுடைய நாமத்தை. ஏன்னா வாய்ப்பு இருக்கிற ஆழ்வார் பாடுகிறார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுகிறோம்னா, நாளைக்கு என்ன வேண்டும் என்று இன்னைக்கு சினிமாவுக்கு புக் பண்ணுகிறோம், ரயிலுக்கு புக் பண்ணுகிறோம், பிளேனுக்கு புக் பண்ணுகிறோம், எல்லா விஷயத்தையும் பதிவு செய்கிறோமே. நாளைக்கு மரணமாகிவிட்டால் என்ன செய்வோம் என்று அப்போதைக்கு இப்போதே இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டாமா? வாய்ப்பு இருக்கிற போதே சொல்ல வேண்டும். அந்த அம்மையார் மரகத அம்மாள் அருணாச்சலா என்று கதறியது காதிலே விழுந்தனியினாலே சேஷாத்ரி சுவாமிகள் அருணாச்சலத்துக்கு அடிமையாகிவிட்டார். நேராக புறப்பட்டு அருணாச்சலத்திலே வந்து தங்குகிறார். ஒரு பித்து பிடித்தவரை போல் அலைந்து கொண்டிருக்கிறார். அந்த மலையிலே பகவான் ரமணர் சேஷாத்ரி சுவாமியுடைய பெருமையினை பலமுறை சொல்லி இருக்கிறார். பகவான் ரமணராலேயே பாராட்டப்பட்ட பெருமைக்குரியவர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள். இதை விட வேற என்ன வேண்டும்? நான் சேஷாத்ரி சுவாமியுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். 1909 உட்கார்ந்து இருக்கிறார் சேஷாத்ரி சுவாமி. ஒரு உட்கார்வதே கொஞ்சம் வித்தியாசமாக உட்காருவார். அப்படி உட்கார்ந்து இருக்கிறார் சேஷாத்ரி சுவாமிகள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காஞ்சி மகா சுவாமிகள் வாழ்ந்தார்கள் 100 ஆண்டு. பரமாச்சாரிய சுவாமிகள் அவர் உட்கார்ந்து பார்த்து விட்டு சொல்வாராம், நான் எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், சேஷாத்ரி சுவாமி மாதிரி இருக்கேனா என்று கேட்பாராம். போதுமா? சேஷாத்ரி சுவாமி மாதிரி நான் இருக்கேனா என்று காஞ்சி மகா சுவாமிகள் கேட்க வேண்டும் என்றால் சேஷாத்ரி சுவாமியுடைய பெருமையை நீங்கள் என்ன என்று சொல்வது? 1909 ஒரு நாள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார் சேஷாத்ரி சுவாமிகள். திடீரென்று சொன்னார், அதோ விட்டோபா போகிறார், விட்டோபா போகிறார் என்றார். யாருக்கும் புரியல. பக்கத்தில் இருந்த போலூரிலே விட்டோபா சுவாமிகள் என்று ஒரு மகான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் அங்கு வரவும் இல்லை, போகவும் இல்லை. திடீரென்று சேஷாத்ரி சுவாமி கத்தினார், அதோ விட்டோபா போகிறார், விட்டோபா போகிறார். என்ன தெரியுமா? சேஷாத்ரி சுவாமிகள் எப்போது சொன்னாரோ அதே நேரத்தில் போலூரில் விட்டோபா சுவாமிகள் தம்முடைய ஜீவனை விட்டுவிட்டார். அவர் அந்த மேலே போகிற காட்சியை தம்முடைய கண்களாலே கண்டவர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள். ஒரு மார்கழி மாதம் 21ஆம் நாள் 4/1/1929 மகா சமாதி கொண்டு அருளினார்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகள். அவரை பற்றி சொல்வது என்று சொன்னால் பட்னத்தார் சொன்ன வாக்குதான் சரி. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நல் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் துணை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தாரே. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நல் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர். அப்படியே சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பொருந்தும். உண்மை ஞானம் தெரிந்தவரே. பட்னத்து சுவாமியுடைய மகா வாக்கு அப்படியே சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பொருந்தக்கூடியது. இது மட்டுமா? அண்ணாமலையார் எத்தனை பேருடைய வாழ்விலே எத்தனை விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் நேற்றல்ல இன்றல்ல என்றைக்கும் அடியார்களை அவர் ஈர்த்துக்கொண்டே இருக்கிறார். இன்னொரு வரலாறு சொல்கிறேன். அண்ணாமலையார் என்னென்ன மாதிரிகளெல்லாம் லீலை செய்திருக்கிறார் என்றால், ஒரு பூ கட்டுகிற ஒரு பூக்குடலை ஏந்தி இருக்கிற ஒரு பண்டாரத்தை போல ஒரு முறை தன்னை வெளிப்படுத்தி மிகச்சிறந்த ஒரு மகானுக்கு வழிகாட்டி இருக்கிறார். யார் தெரியுமா? ஞானசம்பந்தருக்கு. ஞானசம்பந்தர் உலகத்துக்கே வழிகாட்ட வந்தவர். அவருக்கு அண்ணாமலையார் வழிகாட்டி இருக்கிறார். எப்படி தெரியுமா? ஒரு அருமையான வரலாறு. இந்த வரலாறு சொல்றதுக்கு முன்பாக நான் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு மத குரு ஒரு ஊரிலே போய் பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு தேவாலயத்துக்கு போகிறார்.
அப்படி போகிற போது ரயில்வே நிலையத்தில் இறங்கி விட்டு அந்த தெரு சந்திக்கிற இடத்துல வந்து நின்று கொண்டு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லாம் பார்த்து கொண்டு நின்றார். ஒரு 10 வயசு சிறுவனை கூப்பிட்டார் ரொம்ப கர்வமாக, டேய் இங்கே வா, இந்த ஊர்ல இருக்கிற தேவாலயத்துக்கு போறதுக்கு வழியை சொல் என்று ரொம்ப மிரட்டலாக கேட்டார். அந்த பையன் சொன்னா, நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீங்க யாரு என்று ஒரு கேள்வி கேட்டார். அந்த வந்திருந்த மதகுரு சொன்னார், நான் உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன், மோட்சத்துக்கு போகிற வழி என்ன என்று மக்களுக்கு காட்டுவதற்காக வந்திருக்கிறேன், உலக மக்களுக்கு மோட்ச வழியை காட்டுகிற ஞான குரு நாம் அப்படின்னாராம் அந்த மதகுரு. அந்த பையன் கலகலன்னு சிரிச்சு கையை தட்டி விட்டு சொன்னான், அடாடாடாடாடா, இந்த ஊரிலே இருக்கிற தேவாலயத்துக்கே உங்களுக்கு வழி தெரியவில்லை, என்னை கேட்கிறீர்கள், நீங்கள் மோட்சத்துக்கு போகிற வழியை உலகத்துக்கு காட்டப் போகிறீர்களா, இது என்ன பெரிய வேடிக்கை என்று கைகொட்டி சிரித்தார் என்று ஒரு கதை உண்டு. என்ன குறிப்பு தெரியுமா, இந்த உலகத்துக்கு வழிகாட்டுகிறவர்களுக்கும் வழிகாட்டுகிறவர்கள் யாராவது தேவைப்படுவார்கள். இந்த எண்ணமும் பணியும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமானுக்கு இருந்தது, அதான் பெருமை. இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஸ்ரீரங்கம் தெருவழியாக ஒரு பெரியவர் பல்லக்கிலே ஊர்வலமாக போய் கொண்டிருந்தார். மகா கர்வி. பழைய காலத்திலே சர்வஜர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தோடு இருப்பார்கள். அதற்கு சர்வஜர் என்று பெயர். இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவன் என்று எவனுமே கிடையாது. அது ஒரு அசட்டுத்தனமான அபிப்பிராயம். உண்மையிலேயே சர்வஜர் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா, எல்லாமே ஒன்றுதான், ஒன்றிலிருந்துதான் எல்லாம் புறப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான சர்வஜர் என்பதற்குரிய அர்த்தம். ஆனால் சில பேர் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதே உலகத்தில் இல்லை என்று அகங்காரமாக பேசுவார்கள். அது மாதிரி ஒரு சர்வஜர் பல்லக்கிலே ஏறி ஸ்ரீரங்கம் தெருக்களிலே போய் கொண்டிருக்கிறார். எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற பாணியிலே போய் கொண்டிருந்தார். அவர் சர்வஜர் வருகிறார், எல்லாம் தெரிந்தவர் வருகிறார் என்று விருதி கூறிக்கொண்டே போனார்கள். ஒரு பொடி பயல் எதிரில் வந்தார். என்ன இந்த ஆள் எல்லாம் தெரிந்தவர் என்று திமிராக போகிறாரே. பளீர் என்று கீழே குனிந்தான். ஒரு கையளவு மண் அப்படியே எடுத்துக்கொண்டான். அந்த பல்லக்கில் இருந்த பெரியவரை பார்த்து கேட்டான், உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுகிறார்களே, இப்போது என்னுடைய கையிலே உள்ளே மண் இருக்கிறது, எவ்வளவு மண் இருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு. தகச்சு போயிட்டார் அந்த பண்டிதர். மண்ணை எப்படி எண்ணி சொல்ல முடியும், ஒரு கைக்குள்ளே எவ்வளவு மண் இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும். அந்த சர்வஜர் என்று சொல்லுகிற எல்லாம் தெரிந்தவர் பல்லக்க விட்டு இறங்கினார். என்ன கேட்கிறியே, உனக்கு ரொம்ப தெரியுமோ, இந்த கைக்குள்ள எவ்வளவு மண் இருக்கு என்று என்ன கேட்கிறியே, உனக்கு ரொம்ப தெரியுமோ என்று அந்த பையனை முட்டாளாக்க விரும்பினார். அந்த பையன் சிரித்துக் கொண்டே சொன்னான், உங்களை என்ன கேட்டேன், எவ்வளவு மண் இருக்கிறது என்றுதானே கேட்டேன், என்ன சொல்லியிருக்க வேண்டும், இது கைப்பிடி அளவு மண் என்று சொன்னால் விடை கிடைத்து விட்டது, அது சொல்ல உங்களுக்கு தெரியலையே, நீங்கள் உங்களை சர்வஜர் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, நீர் சர்வஜரா என்று அந்த பிள்ளை கேட்டார். வேற யாரும் அல்ல, கூரத்தாழ்வான் என்று பெருமை மிக்க அவருடைய திருமகனார் பராசர பட்டர் அப்படி கேட்டார் என்று வரலாறு. உடனே அந்த பெரியவருக்கு சர்வஜருக்கு அப்போதான் ஞானம் பிறந்தது. அடாடாடா, இந்த குழந்தை நம்மை முட்டாளாக்கி விட்டானே என்று. நான் எதற்காக இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நம்மை பெரியவர்களாக நாம் கருதி கொண்டாலும் கூட நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒருவர் தேவைப்படுவார்கள் என்ற தெளிவு வேண்டும். அது ஞானசம்பந்த பெருமானுக்கு இருந்தது. எப்படி இருந்தது, திருவண்ணாமலைக்கு வருகிற போது திருக்கோயில் வழியாக வந்தார். ஒப்பிலாமணி அப்பனை பாடி அரையணி நல்லூர் என்ற இடத்திலே வந்து ஈசனை பாடி வழிபாடு செய்துவிட்டு திருவண்ணாமலை வர வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் ஞானசம்பந்தனுடைய காலத்திலே, அதாவது 7ஆம் நூற்றாண்டு, அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்தால் ஒரே பாடு, திருவண்ணாமலைக்கு வருகிற வழியே தெரியவில்லை. ஞானசம்பந்தர் யோசிக்கிறார், இந்த காட்டு வழியிலே சீடர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போக வேண்டும், வழியிலே சாப்பாடு போட வேண்டும், எவ்வளவு தொலைவு என்று தெரியவில்லை, திருவண்ணாமலைக்கு போவது, எனவே திருவண்ணாமலைக்கு போகாமலேயே இங்கிருந்தே திருவண்ணாமலையை பாடிவிட்டு புறப்பட்டு விடலாமா என்று ஞானசம்பந்த பெருமான் ஒரு வினாடி தடுமாறினார். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், பூக்குடலை ஏந்தி பூ பறித்து பூ கட்டுகிறவராக ஒரு இளைஞர் அங்கே வருகிறார். வந்து ஞானசம்பந்த பெருமான் முன்பு அங்கும் இங்குமாக நடக்க அவர் தன்னுடைய ஒளியின் காரணமாக ஞானசம்பந்த பெருமானாலே ஈர்க்கப்பட்டார். அவர் அருகிலே அழைத்து ஞானசம்பந்தர் கேட்கிறார், நீர் யார், எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர், ஒரு வித்தியாசமாக தெரிகிறீரே, நீர் எப்படிப்பட்டவர். அவர் ஞானசம்பந்தரை கேட்கிறார், உங்கள் மனம் ஏதோ கலக்கமாக இருக்கிறதே, என்ன கலக்கம் என்று கேட்கிறார். அப்பா, திருவண்ணாமலை போக வேண்டும் என்ற எனக்கு எண்ணம், ஆனால் திருவண்ணாமலை போக முடியாத ஒரு சூழ்நிலை, நான் வழிகாட்டுகிறேன் என்று அவர் அழைத்துக் கொண்டு வந்து வழிகாட்டி கொண்டு வந்து திருவண்ணாமலைக்கு விட்டார். அண்ணாமலையார் வழிகாட்டியாக இருந்து ஞானசம்பந்த பெருமானுக்கே வழிகாட்டி இருக்கிறார். அதுபோல நாள்தோறும் மறைவலம் வருவதை லட்சியமாக கொண்டவர் அவர் திரு சோனாசல தேவர். பட்டம் ஏறி பரவி வருகிற வாய்ப்பிலும் கூட கிரிவலம் வர வேண்டும் என்பதற்காக தம்முடைய பட்டத்தை விட்டுக் கொடுத்தவர். அண்ணாமலையாருடைய அருமையையும் அற்புதத்தையும்
அண்ட சராசரத்துக்கும் வெளிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் பகவான் ரமணர் அப்படிப்பட்டவர். தமிழ்நாட்டிலே இருக்கிற நமக்கெல்லாம் அண்ணாமலையாருடைய புகழ் தெரிந்தது போதார். அகில உலகமும் அண்ணாமலையாருடைய மேன்மையினை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது என்றால் பகவான் ரமணர் அதற்கு ஒரு காரணம். எப்படி? மௌனத்தவத்திலே இருந்து ஞானத்தை உணர்ந்து மௌனத்தாலேயே தான் பரபிரம்மம் என்கிற ஞான அனுபவம் பெற்றவர் பகவான் ரமணர். பால் பிரண்டன் என்கின்றவர் வெளிநாட்டிலே இருந்து வந்திருந்தார். பகவான் ரமணரிடத்திலே நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தார். ஆனால் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. சன்னதியிலே உட்கார்ந்து இருக்கிற போதே எல்லா கேள்விகளுக்கும் விடை பெற்று சென்றார். இது எப்படி முடிந்தது? பகவான் ரமணர் மௌனத்திலேயே இருந்து எல்லா கேள்விகளுக்கும் விடை அருளினார் என்பது வரலாறு. பகவான் ரமணருடைய பெருமையினை சொல்வதென்றால் மணிக்கணக்காக சொல்ல வேண்டும். நிறைய செய்திகள் நான் சொல்ல வேண்டும். பிரிதொரு முறை உங்களுக்கு அதை பற்றி சொல்லுகிறேன். அதே மாதிரி அன்னை காலத்திலே வாழ்ந்த அருளாளர்களிலே பகவான் ராம் சுரத்குமார் அவர்கள் எல்லையற்ற அருளாற்றலுடைய ஒரு பெரிய மகா. ராமநாமமே தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டு எங்கெங்கோ பயணப்பட்டு வந்தவர் திருவண்ணாமலைக்கு வந்தார். தெருக்களிலே சாதாரணமாக இருந்து கொண்டிருந்த அவருடைய அருமையினை அண்ணாமலை நன்கு அறிந்து வைத்து அவருடைய அருளாற்றலுக்கு ஏற்ப அவரை தங்க வைத்து அவர் உள்ளம் குளிர்வித்து இன்றைக்கு அண்ணாமலை அடியார்களிலே ஆற்றல் வாய்ந்த அடியாராக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறவர்கள் பகவான் ராம் சுரத்குமார் அவர்கள். அவரிடத்திலேயும் வெளிநாட்டிலே இருந்து வந்த பல பேர் பலவிதமான அனுபவங்களை பெற்று சென்றார். நான் பகவான் ராம் சுரத்குமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அந்தவரெல்லாம் சொல்வார்கள், எங்களுக்கு குழந்தை பேர் கிடைத்தது, பணம் கிடைத்தது, அது கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எப்பேற்பட்ட ஞானி என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். யோக சாதனையிலே நாம் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினியை சிரசுக்கு கொண்டு வர வேண்டும். இதுக்கெல்லாம் தடை ஏற்படும். சுலபத்தில் அதெல்லாம் நடக்காது. அப்படி தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் குண்டலினியை மேலே எடுத்து மேலே செலுத்துவதற்கு கைகாட்டி உதவிய மகான் பகவான் ராம் சுரத்குமார் அவர்கள். இப்படி ஆயிரக்கணக்கான மகா ஞானிகளாலே எப்போதும் பெருமை பெற்ற மலை திருவண்ணாமலை. மருத்துமலை அண்ணாமலை என்று பாடுவார்கள். சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஞானமலை, மருந்து மலை. அதில் அண்ணாமலையார் ஆற்றிய அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல பல. அதை நினைந்து நினைந்து இன்புறுவோம், வாழ்வில் நன்மை பெறுவோம், சிறப்பான ஒரு நல்வாழ்வு வாழ்வோம்.